ஸ்வேதாஸ் கிச்சனில் சாட்டர்டே vlog பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. நல்லா மழை பெஞ்சிருக்கு. காலையில் பெஞ்சுதா நைட்டு பெஞ்சுதானே தெரியல. ஆனால் கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்தது. நான் எப்போ கேட்டை திறப்பேன்னு பார்த்துக்கிட்டே இந்த காக்கா ஒரே கத்திக்கிட்டு இருக்கு. ஸ்நாக்ஸ் டெய்லி வச்சு பழக்கம் பண்ணதுனாலயா என்னன்னு தெரில. கேட்டை திறப்பேன் ரெடியாக நின்றுட்டுருக்கு. ஸ்நாக்ஸ் வைக்கலனாலும் கத்தி தீத்துரும். டிஃபன் பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். மஞ்சள் பூசணிக்காய் இருந்ததுனால இதை அப்படியே பொரியல் மாதிரியோ சாம்பார் மாதிரியோ செஞ்சால் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டு டிஃபன் சாம்பார் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அது பருப்போடு வேக வைக்கும்போது நல்லாவே வெந்துடுது. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி ஆற வச்சுட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன். எப்பயுமே அப்படி தான் வறுத்துட்டு அதை நான் ஆற வச்சு சேர்த்துக்கிறது பாக்ஸில். டிஃபன் சாம்பாருக்கு மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் எல்லாமே இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த சாம்பார் ட்ரை பண்ணேன். வறுத்து அரைச்ச பொடியும் நான் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி சாம்பார் செஞ்சுருந்தேன். இறக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்கணும். நல்லாவே இருக்கும் சாம்பார். மிளகு பொங்கலில் அப்படியே போட்டால் சாப்பிட மாட்டேன்றாங்க. எடுத்து ஓரமாக வச்சிட்றாங்க. லைட்டாக தட்டிட்டு தான் நான் தாளித்து கொட்டுறது பொங்கலுக்கு. பசங்க வீட்டில் இருந்ததுனால மெது வடை கேட்டிருந்தாங்க. சரி கொஞ்சமாக மிக்சியிலேயே அரைச்சி வடை போட்டு கொடுத்தேன். பருப்பு காலையிலேயே கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அரைச்சா நல்லாவே இருக்குது. கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் ஜீரகமும் அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். உப்பு. மிக்சியில் அரைச்சா நல்லா வராதுன்றாங்க. ஆனால் மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மாவை நல்லா நம்ம பீட் பண்ணணும் கையிலேயே. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நல்லா நம்ம விஸ்க் இருந்தால் கூட அதில் வச்சு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டால் நல்லாவே வருது மெதுவடை. இன்றைக்கி நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். எப்பயுமே அப்படி தான் பண்ணுறது. நான் கிரைண்டரில் தான் மோஸ்ட்லி போடுவேன். கொஞ்சமாக செய்கிறதுனால இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிட்டேன். டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பூஜை அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன்.